இப்பொழுது பார்த்தீங்கன்னா பிஎஸ் கார்ஸுங்க, பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் லொக்கேட் இருக்குது. பல்லடம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க. ஆப்போசிட் பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. நம்மளுக்கு எல்லாமே வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கலாக கூப்பிட்டு வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம். மேஜர் வேலையெல்லாம் இருக்குது, அப்படி இருந்தால் செஞ்சு வச்சுருவோம். எல்லா வண்டியுமே எல்லா வேலையும் செஞ்சு தான் இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே ஓடுற கண்டிஷனில் தான் இருக்குது. எடுக்கிற வாட்டர் வாஷ்லேருந்து எல்லாமே பண்ணி தான் நிற்குங்க. அப்படி வரும்போது கஸ்டமருக்கு இது சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை, எனக்கு இந்த குறைகள் இருக்குது, செஞ்சு கொடுங்க, நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக. நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோலுங்க, 2009 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி முடிஞ்சு எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துடலாம். டயர் பாயிண்ட்லாம் 75% இருக்குங்க. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. நல்ல சீட் கவர் இருக்குங்க. சென்ட்ரல் லாக், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ஃபுல்லாக இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். எடுத்த மெக்கானிக் வேலை அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கோம். சஸ்பென்சர் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டிங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. 2009 மாடல், செகண்ட் ஓனரு. எஃப்சி முடிஞ்சு நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் 5 இயர்ஸ் எடுத்து கொடுத்துடலாங்க. 225 கோட் பண்ணது நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாங்க. மார்க்கெட்டில் 250 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10, 2010 கடைசி 11 ரிஜிஸ்ட்ரேஷனிங். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயர் நியூவாக தான் போட்டிருக்காங்க. வண்டி பாடி லைன் எல்லாமே நீட்டாக இருக்கும். பேக் 2 டயர் 50% இருக்குங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி லைன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. அஹ் 2010 கடைசி 11 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2,02,25,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம 1,90 கோட் பண்ணுறோம். சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா i20 அஸ்டா டாப் அண்ட் மாடல் பெட்ரோல், 2012 மாடல், 2 ஓனர், ஃபுல் இன்சூரன்ஸ், இன்னும் 9 மந்த் கரண்ட்டில் இருக்குங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 75% இருக்குது. பாடியிலே நீட்டாக இருக்கும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாட்டில் கிடையாதுங்க. எல்லாமே ஒரிஜினல் கிளாஸோட எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு. உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நியூவாக இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டியூவல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இது 2012 மாடல், 2 ஓனர், பியூர் பெட்ரோல், டாப் அண்ட் வேரியன்ட்டு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட் நீட்டாக இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 3,50,000 கோட் பண்ணது சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஆரம்பிக்கலாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜென் எல்எக்ஸுங்க, 99 மாடல், இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர். எஃப்சி 1 இயர் கரண்ட்டில் இருக்குங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக இருக்கும். இப்போ தான் நியூ சீட் கவர் எல்லாமே போட்டிருக்குங்க. பியூர் பெட்ரோல். பாடியிலே ஒரிஜினல் பெயிண்டோடு அப்படியே இருக்குங்க. எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ தான் எல்லா சர்வீஸும், இன்ஜினில் எல்லா சர்வீஸுமே பண்ணி வச்சுருக்காங்க. பியூர் பெட்ரோல்லேயும் ஒன்று வண்டி. ஆடியோ சிஸ்டம் இருக்குது. நியூ சீட் கவருங்க. தொண்ணூற்றி 9 மாடல், 2 ஓனரும், எஃப்சி 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. சீட் கவர்லாம் நியூவாக போட்டிருக்கோங்க. வண்டி மெக்கானிக்கல் வைஸ் எல்லாமே குவாலிட்டி இருக்குது. இந்த ஓட்டி பழகிறவங்களுக்குலாம் கரெக்டான வண்டி எடுத்து இதை வச்சு நல்லா பழகிக்கலாம். 80,000 கேட்குதுங்க. சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ 2007 மாடலு, சிங்கிள் ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட் 50%க்கு மேலே இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்குங்க. வண்டி எடுத்தால் எந்த வேலையுமே இல்லை. சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோடு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 2007 மாடல், சிங்கிள் ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க.
இன்னொரு 3-4 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். லெதர் சீட் கவர், ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம 1,35,000 கோட் பண்ணுறோம், சின்ன நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் ரிட்ஸுங்க. 2010 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் எல்டிஐ, 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ண பில்லே இருக்குது, வண்டிக்குள்ளேயே தான் இருக்குங்க. இப்போ தான் 10,000 கூட ஷோரூம் பில்லோடு இருக்குங்க. லெதர் சீட், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சு 1 இயர் போட்டு கொடுத்துடலாம். இது 2010 மாடல், சிங்கிள் ஓனர், எல்டிஐ ரிட்ஸு, 86,000 கிலோமீட்டர், சர்வீஸ் ரெக்கார்டு. இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ண பில்லோடு இருக்குது. ஷோரூம் சர்வீஸ் தான் இப்போ வரைக்குமே. லாஸ்ட்டாக பண்ண 10,000 பில்லோடு அப்படியே வண்டி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு ஒரு 1 இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். எடுக்கிற கஸ்டமருக்கு 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் போகுது. நம்ம 2,25,000 கேட்குற 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கண்ணாடியில் சின்ன கிராக் மட்டும் இருக்குது, நம்ம வேணால் கண்ணாடி மாற்றி கொடுத்துடலாம். இது சாண்ட்ரோ. அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு சாண்ட்ரோ. இது 2006 சிங்கிள் ஓனரு, எஃப்சி எல்லாமே கரண்ட்டு, இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க. டயர் பாயிண்ட்டில் ஒரு 70% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. பாடியில் நீட்டாக ஒரிஜினாலிட்டியே இருக்குங்க, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை. ஒரிஜினல் கம்பெனி சீட் கவரோடு இருக்குங்க. இது 2006 மாடல், சிங்கிள் ஓனர், எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் முடிச்சு, டயர் பாயிண்ட்ல 70% இருக்குங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மட்டும் சின்ன கிராக் இருக்கு, நம்ம மாற்றி கொடுத்தல. 2006 வந்த கண்ணாடி தான், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. எடுக்கிற கஸ்டமர் கண்ணாடி மாற்றி கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1,35,000, 1,40 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம 1,25 கோட் பண்ணுறோம், சின்ன நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாம். ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பர், 2004 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட், இன்னும் கரெக்டாக 1 இயர் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 75% இருக்கும், 80% இருக்கும் டயர்லாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ரெண்டாயிரத்தி 4 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எஃப்சி 29 வரைக்கும் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்டு, டயரில் ஒரு 80% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இது ஆர்சி ஓனர் வண்டி தாங்க. 1,65,000 கேட்குறாங்க, சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம்.